Can I have Ruby on stage, please? Ruby, yeah, you guys are all cool now. We have started. Your time starts now. அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் 5 நாளாக எவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம். ஆனால் எங்கள் கடைசி வரை முடியல. அதனால் ஆன் ஸ்டேஜில் இந்த ஸ்டேஜ்லேயே நாங்கள் வந்து ரிகர்சலை பண்ணலான்னு இருக்கோம். ஓகேங்களா? டைரக்ஷன் ஒரு சீனாக எப்படி பண்ணுறதா அப்படின்றது தான் இந்த ப்ரோக்ராமோட மெயின் கான்செப்ட்டு. இது வந்துட்டு ரிசப்ஷனை குறிக்கோளை வச்சது. ஒருத்தர் கல்யாணம் ஆகிறது, அவங்களுக்கு எப்படி வரும், அவங்க பாய் ஃப்ரெண்ட்ஸு இதெல்லாம் சேர்ந்து தான் இந்த கான்செப்டே வருது. இதை டைரக்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு சீன் 1லேருந்து எப்படி ஸ்டார்ட் பண்ண போகிறோம், இதுதான் இந்த ஹோல் தீமோட இந்த ப்ரோக்ராமோட கான்செப்ட்டு. ஜஸ்ட் இது ரிகர்சல் தான், இது வந்து மெயின் ப்ரோக்ராம் கிடையாது. அதனால் நீங்கள் திட்டுறனாக டைரெக்டாக திட்டலாம், கிளாப் பண்ணுறதுனால கிளாப் பண்ணலாம். அடுத்த ரேஜ் ப்ரோக்ராமில் கண்டிப்பாக நாங்கள் வந்துட்டு நல்லா பண்ணுவோன்ற நம்பிக்கை. ஏன்னா இங்கே கொடுத்தது 5 நாள், 5 நாளில் 3 நாளில் 3 பேர் வரல, 2 நாளில் 2 பேர் வரல, எங்கள் கேப்டனே வரலங்க. அவர் பிஸியான ஒரு வேலையில் இருந்தார். அது எல்லாருக்கும் உங்களுக்கே தெரியும். ஓகே, இப்போ வந்து டைரக்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு சீன் ரெடியா? செல்வா ரெடியா? ரெடி சார். எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்க. ஓகே. ஏய் நிப்பாட்டு. அதான் நான் வந்துட்டேன்ல, கேப்டன் வந்துட்டேன். நீ என்ன டைரக்ஷன் பண்ணிட்டு இருக்க? அசிஸ்டன்ட் டைரக்டர். ஏய் நீ எங்க போ பாருடா, 2 நாள் முன்னாடி வந்துட்டு என்ன சீன் போடுறாருன்னு. ஏய் என்னடா அசிஸ்டன்ட் டைரக்டர் என்ன செய்ய போறோம் இன்னைக்கு? இப்போ ஒன்றும் இல்லை சார், ஒரு பெரிய ஹீரோ வந்துட்டு நம்ம இங்கே இறக்கிருக்கோம். ஹீரோவா? யாரா அவன்? மிஸ்டர் பவர் ஸ்டார். அவரு பவர் ஸ்டார். என்னடா பாதி ஆள் தான் வந்திருக்கான்? பாதி ஆள் இல்லை சார், முழு ஆள். கண்டபடி பேசிட்டு அவரை வந்துட்டு திட்டாதீங்க. அவர் கால் ஷீட் வாங்கிறதுக்கு நான் பாடுபட்டதா எனக்கு தெரியும். ஓகேங்களா? ஹலோ வந்து நில்லுப்பா. இவன் வேற சும்மா நில்லு திரும்பி நில்லு. ஆடியன்ஸ்க்கு மூஞ்ச காட்டாது, அதான் மெயின். எவ்வளவு கஷ்டப்பட்டு பர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஹலோ செல்வா ரெடியா? டேக் போலாமா? யா ஃபர்ஸ்ட் சைட். சிங்கத்தை போட்டோல பாத்திருப்ப, சினிமால பாத்திருப்ப, டிவில பாத்திருப்ப, ஏன் கூண்டுல கூட பாத்திருப்ப. கம்பீரமா காட்டுல நடந்து பாத்திருக்கியா? வெறித்தனமா தனியா நின்று வேட்டையாடி பாத்திருக்கியா? பாக்குறியா? டேய் சிங்கத்தை என்னடா நடிக்க தானே சொன்னான். இரு என்னையா அப்படியே நில்லு, அடுத்த சீன் இருக்கு. என்னையா செல்வா ரெடியா? ரெடி சார். ரெடியா? ஓகே. ஆமா லைட் ஓகே. லைட் பாய். செகண்ட் சீன் பாட்டு போடுறேன், ப்ளே பாய். ஆன் பண்ணு பா. மச்சான் விழுந்துறாதீங்க. உங்க 2 பேர்ல யாரு மாப்பிள்ளைன்னு தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமையை என் தங்கச்சிட்டு ஒப்படைச்சிருக்கேன். அவ பார்த்து யாரு கழுத்துல மாலை போடுறாளோ அவன் தான் மாப்பிள்ளை மருமகன். சரியா? இதுவரைக்கும் வீரத்துக்காக வானத்தையே பார்த்து விளைச்சிருந்த வீச்சருவா இப்ப முழு பாசத்துக்காக தரையிறங்கும். பாத்துடா டேய். இப்பாச மலர, அந்த பவள மல்லிய, பாரிஜாத பூவ, அந்த மேகலைய இங்க கூட்டிட்டு வர்றேன். அது வரைக்கும் சத்தமே வரப்படாது. ஏய் பொண்ணு குட்டி வா. நெக்ஸ்ட் சீன். சீக்கிரம் வாடா டேய். மணிமேகலை என்னடா வெக்கமா? பிள்ளைங்க வந்திருக்காருங்க பாருடா. பொத்தி வளர்த்த பிள்ளை மேகலை, அதனால அதுக்கு வெக்க விட்டு போகல இருக்காதுங்களா? பின்ன சரிடா. என்ன ஆச்சு? பண்ணிட்டியடா தங்கச்சி. இந்த 2 பேர்ல உனக்கு யார பிடிக்குதோ அவங்க கழுத்துல மாலையை போட்டு கனவா தெரிஞ்சதுக்கு தாய். அம்மா அம்மா தாயே என்ன காப்பாத்துமா. என் கழுத்துல மாலை போட்டு என் வாழ்க்கையை வீணாக்கிறாதம்மா. காலில் விழுந்தா மட்டும் என் தங்கச்சி உன்னை கட்டிக்குவா. மலைப்பால் குடிக்காத நாய. நாயங்கிற மலைப்பால் குடிக்கிறேன். நானே டின்னு வச்சுட்டு வீடு வீட்டுக்கு பால் ஊத்திட்டு இருக்கேன். நான் ஒரு பேமானிமா, நான் ஒரு புறம்போசுமா, நான் ஒரு சோமாரி, நான் ஒரு கேப் மாறி, நான் ஒரு மொல்ல மாறி, ஐயோ நான் ஒரு தெல்ல மாறி, நான் ஒரு முடிச்சாலுக்கு, நான் தெந்தையில பொறுக்கி, நான் ஒரு கோடால தங்கச்சி. உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம் சொல்லுவாங்க. இவங்க 2 பேரும் மாறி மாறி உண்மையை சொல்றாங்க. இந்த 2 தெய்வத்துல ஏதாச்சும் ஒரு தெய்வத்துக்கு மாலையை போட்டு நீயே தேர்ந்தெடுத்துக்க தாய். போமா
பாவி, இந்த துக்கத்தில் உனக்கு எப்படா சிரிப்பு வருது? இந்த மூஞ்சிக்கே உங்க மூஞ்சி பிடிக்கலையே, இனிமே உங்களை எவ கட்டிக்கிற போறா அதை நினைச்சே சிரிச்சு. கட் 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 கட். ஓகே ஓகே சூப்பர் சூப்பர் பா, சூப்பர். நீங்க கொஞ்சம் நல்லா பண்ணிருக்கணும். இருங்க இருங்க இருங்க, ஹலோ ஹலோ ஹலோ, இருங்க இருங்க, இன்னும் கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணனும். அடுத்த வாட்டியாச்சு, அடுத்த ஷோல ட்ரை பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் சீன். மாப்பிளைய கூட்டி வாப்பா. டேக் பண்ணலாமா? பொண்ணுக்கு தாய் மாமனா இவன் வேற சும்மா இருக்க மாட்டான் போலயப்பா. நீதான் இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளையா வரணும்னு ஆசைப்பட்டவனா? ஆமாங்க, நீங்க யாருக்கு அப்பாங்களா? மாமே. ஆமாங்க, பொண்ணுக்கு அப்பானா எனக்கு மாமா தானுங்க. நான் அந்த மாமே இல்ல, முறை. ஒரு குடும்பம் இருந்தா 4 முறவாசல் எடுத்தாருங்க செய்ய. நீங்க எத்தனை முறை? நான் அந்த முறை இல்ல, சொந்த முறை. இதே மனித மகேஸ்வரிய உட்கார வச்சு காது குத்தி கடுக்காம போட்டவே நான். ஓ, ஆசாரிங்களா? என்ன வச்சுக்கிட்டு இருக்கா? எதுக்கு இருந்தாலும் எனக்கு முடக்காத. ஏய், நீ என்னடா பெரிய மாப்பிள மாதிரி பட்டு வெட்டி பட்டு சட்டையில போட்டு சுத்துற? பட்டி வெட்டி சட்டை நான் கட்டாம வேற எல்லாம் கட்டுவேன். மனவரையில உட்கார்ந்து மகேஸ்வரி கழுத்துல தாலி கட்ட போறது நான் தாப்பா. ரொம்ப நன்றியா. ஏன்னா எனக்கு இந்த மனவரையில் உட்கார்றதுங்கிறது கஷ்டமான காரியம். ஓம குண்டத்துல இருந்து வருது போக அதெல்லாம் மூக்கல எரிச்சுன்னா எனக்கு தும்மல் வரும். சைனஸ் ப்ராப்ளம், கண் எரியே. அப்புறம் ஃபர்ஸ்ட் நைட்ல கண் எரிச்சல, அப்புறம் தும்மல். அதோட நம்ம என்ன செய்ய முடியும்? அதனால நீ தாலியை கட்டிட்டீங்கன்னா நான் கூட்டிட்டு போயிடுறேன். யோ சரி சரி ஓகே, மாப்பிள்ள வந்தாச்சு. அடுத்து என்னையா பொண்ணை கூட்டி வாங்க. ஸ்டார்ட். மா கொஞ்சம் தலை வெக்கப்பட்ட மாதிரி ட்ரை பண்ணுங்க இப்பயாச்சு, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். எத்தனை தடவை சொல்லி கொடுக்குறது? எவ்வளவு வாட்டி தான் சொல்லி தரதுன்னே தெரியல. ஓகே நீங்க ஏய், இந்த கல்யாண வீட்டுக்கு வந்தா இந்த பசங்க மாப்பிள்ளையோட ஃப்ரெண்ட்ஸ் சும்மா இருக்க மாட்டாங்க போலயப்பா. ஸ்டார்ட் தி கல்யாணத்துக்கு வர பிள்ளைங்களை ரூட் விடுறதே இவங்களுக்கு வேலையா போச்சு. முன்னாடி வா. ஏய், இந்த பொண்ணு ரொம்ப ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலில இருந்து வந்திருக்கும் போலயே. ஸ்ரீதேவி அது பேரு. ஓகே ஓகே கட். ஓகே என்னப்பா அடுத்த சீன் என்னப்பா? ரிசப்ஷனுக்கு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. ரிசப்ஷன்னா வழக்கம் போல என்ன இருக்கும்? பாட்டு தான். சரி, 2 பேரை கூப்பிடுங்க. ஓகே கம். ஆர்கெஸ்ட்ரா. ஸ்ருதியோடு லயம் போலவே. எல்லாம் ரெடியா? கல்யாணத்துக்கு இந்த லைட் மியூசிக் இந்த பாட்டை விட்ட வேற பாட்டே கிடைக்காது போல. இந்த பாட்டை விட்டு வேற பாட்டு கிடைக்காதா உங்களுக்கு? எத்தனை வாட்டி தான் சொல்றது? ஓகே, வேற எதனா பாட்டு இருக்கா? இல்ல பாட்டு வேற எதுவும் வேணாம்ப்பா. டான்ஸ் ஏதாவது இன்ட்ரோடியூஸ் பண்ணலாமே புதுசா. மும்பைல இருந்து ஒரு ஹீரோயினை இறக்கலாமே நம்ம. வேணா செல்வா, அந்த அதுக்கு பாட்டு இருக்கா? ரெடி பண்ணி வச்சிட்டீங்களா? ரெடியா சார்? ஓகே, ஹீரோயின் இறக்குங்க. யார் பேர் என்னப்பா அவரு? அவர் பேரா? மும்பைல இருந்து முமைத் கான் மச்சான். முருகன் கான். கமான் வா, சீக்கிரம் வாங்க. ஐயோ, அவனா இவனா? கட் 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 ஸ்டாப் நான்சென்ஸ். எவ்வளவு செலவு பண்ணி வந்து கூட்டிட்டு வந்திருக்கேன். ரிங்க ரிங்க ரிங்க, அதான் ஏற்கனவே ஆடிட்டல்ல நீ. அப்படி ஆடு. அப்புறம் பாத்துக்கலாம் விடு. ஃபர்ஸ்ட் டைரக்டர் தான் ஆடு, அப்புறம் தான் டைரக்டர். எப்படி ஆண்டன் மட்டும் சொல்றேன் பாரு. கமான் கமான். ஓகே ஓகே. ஏய் ஏய் கமான் வாடா. ஹீரோயின் வாடா வா வாடியாடா. ஏய் வாடா வா வாடியா. வாடியா. சரி. எப்படி தெரியுமா? நல்லா இடுப்ப வளைச்சு நிலைச்சா. அப்படியே பாடு போடுங்க போடுங்க. இப்படி இப்படி புரியுதா? நல்லா செக்ஸியா ஆடணும். அப்பதான் எவ்வளவு செலவு பண்ணி வச்சிருக்கோம். போதும் போதும், கண்ட்ரோல் கண்ட்ரோல். ஓகே திருப்பி வா, கமான் கமான். ஒன் மோர் ஃபுல் பாட்டு பா, போடுப்பா. இந்த வாட்டி சரியா ஆடல, சாமடி வாங்க. போடு. செக்ஸி செக்ஸி. கமான், ஆடியன்ஸ் இன்னும் எதிர்பார்ப்பாங்க. அவ்வளவுதான். கண்டிப்பா கண்டிப்பா 20 நிமிஷம் தான் இருக்கு. ஓகே 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 ஓகே. பாரு, யாருக்கும் போக போல நம்மளுக்கு தான் போட்டுருக்காங்க. பாத்தியா, இப்பதான் அவன் கொடுத்த காசுக்கு ஆடுறான் மச்சான். ஜென்ஸ் ஜென்ஸ், நீங்க லேடிஸ்க்கு பண்ண கூடாதுங்க. ஓகே ஓகே ஜென்ஸ் டைரக்டர். ஜென்ஸ்
கமான் 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 வெல் டன் வெல் டன் வெல் டன் கட் 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 போதும் 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 நெக்ஸ்ட் சீன் பா ஏய் யா நெக்ஸ்ட் சீன் எவன் சும்மா இருந்தாலும் இந்த பொண்ணோட தாய்மாமன் சும்மா இருக்க மாட்டாங்களே இப்ப போலயப்பா ஏதாவது பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறதே இவனுக்கு வேலை ரெடியா செல்வா ரெடியா பா ரெடியா 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 ஓகே ஆன் இதுதான் அந்த கல்யாண மண்டபத்துடைய வரைபடம். இது மணமகன் அறை, இது மணமகள் அறை, இது மணவறை. பாஸ் இது சாப்பிடுற இடம் தானே பாஸ்? கரெக்ட். ஓ இன்வால்வ்மெண்ட் நான் பாராட்டுறேன். மைக் ஒன். எஸ் பாஸ். நீ என்ன பண்ற? மணமகன் அறைக்கு பக்கத்திலேயே எந்நேரம் நிக்கிற. ஓகே பாஸ். எஸ் பாஸ். நீ என்ன பண்ற? சமையல் கட்டு பக்கத்துல சமைஞ்ச பிள்ளை மாதிரியே இருக்க. ஓகே பாஸ். ஏன் பாஸ்? சமையல் கட்டுல இருந்து 4 அடி எடுத்து வச்சா சாப்பிடுற இடம் வந்துரும்ல. மைக் போர் பாஸ். ஏய் கஷ்டப்பட்டு ஸ்டேஜ் எல்லாம் ரெடி பண்ணி இவங்க தான் கரகரன் பைக்க கொடுக்குறாங்க. இப்பதான் நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன். கக்கிசில போயிரு. ஓகே பாஸ். என்ன பாஸ் கக்கு சொல்லியா ஏறி குச்சி கூட சாப்பிடுற இடத்துக்கு போயிடலாம் பாஸ். ராஸ்கல் எப்ப பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடு. இனிமேல் சாப்பாடை பத்தி பேசினா வாய் இருக்காது. வாயில கடிச்சு விடனாதா? எஸ் பாஸ். நாம நடத்துற ஆபரேஷன் உரிமைக்கும் உறவுக்கு நடக்கிற உச்சக்கட்ட ஆபரேஷன். இதுல நாம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் நிதானமா ஜாக்கிரதையா இருக்கணும். டிஸ்பாஸ் பாஸ் என்ன ஆபரேஷன் ஆபரேஷன் 1/2 மணி நேரமா சொல்றீங்களே, டாக்டர் யாருமே வரல, நர்ஸ் கூட வரலையே பாஸ். இப்ப இந்த குண்ட போன போறே வரும்பார் மண்டைக்கு. கட் 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 நெக்ஸ்ட் சீன். இந்த தாய்மாமன் சும்மா இருந்தாலும் இந்த ஃப்ரெண்ட்ஸ் பசங்க சும்மாவே இருக்க மாட்டாங்க போலயே. இவங்க பாரு கரெக்ட் செட் ஆயிருச்சு போலயேப்பா அடுத்த சீன்ல. லவ் சீனா இது? லவ் சீனுக்கு ஆள் அனுப்புப்பா. ஸ்டாப் 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 ஸ்டாப். ஏய் தம்பி லவ்னாவே உடனே ஓடி வந்துறான். லவ் அத கொடுத்தாச்சுல. அதான் லவ் பண்றது கொடுத்தோம்ல ஒரு பொண்ணோட சேர்த்து. கேடர் மறந்துட்டேன். ஓகே நீ இப்ப மாப்ள புரியுதா? லவ் பண்றீங்க இந்த ரோ புதுசா உதய் இன்ட்ரோ듀ஸ் பண்ணிருக்கோம். ஓகேவா உதய் நீ தான்ப்பா வரணும் வா. கைய வச்சு நல்லா ஏய் பாருப்பா அந்த பொண்ணு இப்படி இருந்தாலும் ஸ்ரீதேவி ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலில இருந்து வந்திருக்கும் போலயே. ஓகே ஓகே எல்லாம் ரிசப்ஷன் நல்லபடியா முடிஞ்சது. அப்புறம் கல்யாணத்துக்கு முதல் நாள் நைட்டு பசங்க என்ன பண்ணுவாங்க? வழக்கம் போல சரக்கு அடிப்பானுங்க. வாங்க. ஐயோ ரொம்ப நாளா தண்ணி அடிக்காம வாயெல்லாம் நம்ம இருக்கீங்க. யார ஆறு எடுக்கிறதுக்கு இங்க வாங்கடா. ஹலோ என்னம்மா கூவிட்டே இருக்கீங்க? சூட ஒரு பீர், அப்புறம் கூலிங்க ஒரு நெப்போலியன் குவார்டர், அதுக்கப்புறம் 2 மேன்ஸ்னோஸ் ஃபுல், அப்புறம் ஒரு சிக்னேச்சர். ஏன் சிக்னேச்சர் வேணா போட்டு தரட்டுமா? நீ குடிக்கிறதுக்கு ஆர்டர் பண்றியா இல்ல வெளியில போய் கடை போடுறதுக்கு ஆர்டர் பண்றியா? இந்தாங்க நீங்க கேட்ட சரக்கு எல்லாம் அடிச்சு தொலைங்க. 2 ரவுண்டு போட்டாச்சு, இன்னும் ஒண்ணு ஏற மாட்டேங்குது. ஏதாவது டாபிக் பத்தி பேசலாமா? ஏய் மச்சான் என்ன டாபிக் பத்தி பேசுறது? டேய் நான் உனக்கு மச்சானா? ஏதாவது கரண்ட் டாபிக் பத்தி பேசலாம் ஐயா. வேணும்னா நம்ம லோக்பால் பத்தி பேசலாமா? ரொம்ப போர் அடிக்கும். அமலா பால் பத்தி வேணா பேசலாம். அப்போ சமச்சீர் கல்வி சமச்சீர் கல்வியா கிழிஞ்சது போ. டேய் இந்த கார்த்தி எங்கடா இருக்கான்? அப்பவே கால் பண்ணேன், ஏதோ டிராபிக்ல மாட்டிக்கிட்டேன்னு சொன்னா. எங்கடா இருக்கான்? கார்த்திக்கு காலை போடியா? அந்த அளவுக்கு காலை போட்டுட்டே இருக்கேன். யாரோ பொண்ணு எடுத்து பேசிக்கிட்டு இருக்கு. அவன் பொண்டாட்டி இருக்குங்க. நானும் அதை தான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஆனா அந்த பொண்ணு பேசுறதே பேசிக்கிட்டு இருக்கு. நீங்க வேணா கேட்டு பாருங்க. சரி எல்லாம் பசங்க எல்லாம் சரக்கு அடிச்சு மட்டை ஆயிட்டானுங்க. ஏன்டா பசங்க தான் இப்படி இருக்கானுங்க, பொண்ணுங்க என்ன பண்ணணும் இந்த டயத்துல? போத போத ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். சரி ஓகே ஓகே. ஏன்டா கல்யாணம் டே விடிஞ்சிருச்சு, எல்லாம் சரக்கு அடிச்சு மட்டை ஆயிட்டானுங்க பாரு. டேய் எந்திரிங்கடா. இன்னும் நைட் அடிச்சு மொபைல் தெரியலையா? 8 மணி ஆச்சியா? காலங்காத்தால கல்யாணத்தை வச்சுட்டு இன்னும் என்ன தூக்கு மணி கிடக்கு தூக்கம். எல்லாரும் எந்திரிங்க. அவனை யாரு காலையில கல்யாணத்தை வைக்க சொன்னா? நைட்டு வைக்க சொல்ல வேண்டியதானே? என்னது நைட்டு கல்யாணமா? நைட்டு வேற ஒண்ணு வைப்பாங்க. ஆனா அதுக்கெல்லாம் நம்மளை கூப்பிட மாட்டாங்க. வாங்க வேகமா போகலாம். ஓகே அடுத்து என்னப்பா? ஸ்டாப் ஸ்டாப். டேய் இந்த மாப்பிள்ள சும்மா இருக்க மாட்டான் போலயேப்பா. ஆடோ டேய் அது பொண்ணுக்கு தங்கச்சிடா. ஆடோ பாவி அதையும் விட மாட்டேங்கிறான் அவன். ரேஜ்ல தான் யாரையும் விட மாட்டானா இங்கேயும் பாரு. மச்சினிய கணக்கு பண்ணுறா, ஒத்த வண்டியில் மாட்ட பூத்து பாக்குறா.
டேய் இது அது அம்மாடா. அடப்பாவில அதையும் விட மாட்டேங்கிறா. இந்த விஷயத்துல நம்மளோட மோசமானவன் இருப்பான் போலயே. ஸ்டாப் போதும் இடுப்ப வளைச்சு கிழிச்சு வா. இடுப்ப வளைச்சு நில்லுச்சு நட்டடி உள்ள கையோ. ஏய் விடு இல்ல மச்சான். வா உட்காரு. நாங்க எல்லாம் பண்ணிட்ட அப்புறம் தான். ஏய் சீக்கிரம் வந்து உட்கார்றா. ஓகே ஐயரே தாலி எடுத்து குடியா. எந்திரிச்சு டான்ஸ் மந்திரம் சொல்லு. ஓகே மந்திரத்தை சொல்லியா. ஏ பிள்ளா டாங்கி டாங்கி இப்ப திருப்பி போட்டு வாங்கி. ஏ பிள்ளா டாங்கி டாங்கி இது திருப்பி போட்டு வாங்கி. இது மந்திரம் மாதிரி இல்லையே. இந்த கல்யாணத்துக்கு இந்த மந்திரம் போதும்டா. இருக்கு தாலியே ஓகே சொன்ன வேலையை விட மாட்டேங்கிறான் கார்த்தி. ஓகே அடுத்த சீன் என்னப்பா. ஓகே கல்யாணத்துக்கு வந்திருக்க பெரிய மனுஷங்களை எல்லாம் கிஃப்ட் கொடுக்கறதுக்கு கூப்பிடலாம். நம்ம ஃபர்ஸ்ட் ஒருத்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிட்டுன்னு சொல்லிட்டே இருப்பாரு. அவர் தான், வேற யாரும் இல்லை. வாங்க பெரிய மனுஷனை பார்த்தியா கல்யாணத்துக்கு கையில கட்டிட்டு வராரு. ஓகே ஸ்டாப் சின்ன அடுத்தது இவரை பார்த்து கூட்டு வா. ஏய் இவருக்கு 2 சாங் இருக்கு. ஏன்னா இவர் ஏற்கனவே ரேஜ்ல என்ன ஈவென்ட் நடந்தாலும் இவர் தான் ஜட்ஜா நடிப்பாரு. இன்னொன்னு நம்ம எல்ஓபி டீடைல்ஸ் எல்லாத்தையும் கால்குலேட் பண்றது இவர் தான். அதனால இவருக்கு 2 சாங். ஓகேவா. ஓகே போதும் ஸ்டாப். அடுத்து யாருப்பா? நெக்ஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா who is the moron I say. Come on. Yes, ready. போட்டோகிராஃபர் ரெடியா? அப்படியே ஒரு போட்டோ எடுத்துருப்பா. இப்ப இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கிறதுக்கு ஒரு பெரிய மனுஷனை நம்ம இன்வைட் பண்ண போறோம். ஓகேவா. அவர்தான் எல்லாம் ப்ரொடியூசர். ஆமா நமக்கு எல்லாருக்கும் அவர்தான் ப்ரொடியூசர். ஓகேவா. நீ வேற மாதிரி சொல்லு. டேய் அப்ரைசல் டைம் பார்த்து. அது நான் தான் சொல்லணும். இரு பில்ட் நல்லா இருக்கணும். ஓகேவா. எல்லாம் கை தட்டுங்க. எல்லாம் கை தட்டுங்க. ஸ்டாப். எல்லாரும் எழுந்துங்க. தயவு செய்து எழுந்துங்க. எங்க நாடகத்துல இல்ல, தயவு செய்து எழுந்து ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். 3 தடவை நான் டயலாக். ஏய் இருங்க வெயிட் பண்ணுங்க. ஏய் கட். இந்த இடத்துல இப்ப என்ன செய்ய போறேன்? நான் தான் பாடுவேன். இந்த திருமணத்தை நடத்தி வைக்கும் பெரிய மனுஷன் யாருங்கோ நம்ம தலைவர் அப்படின்னு சொல்லி நீ பாட்டுவேன். எல்லாரும் கார்த்திக் சார் தானுங்கோ அப்படி சொல்லணும். ஓகேவா. எல்லாம் ரெடியா? எல்லாம் எழுந்துங்க. இப்ப அப்ரைசல் ஃபார்ம்ல எக்ஸ்ட்ரா ஒரு காலம் ஆட் பண்ணிருக்கேன். இதுல யாரும் சொல்லலையோ அவங்களுக்குலாம் அப்ரைசல் சரியா கிடையாது. ஓகே டேக் போலாமா? இந்த திருமணத்தை நடத்தி வைக்கும் பெரிய மனுஷன் யாருங்கோ நம்ம தலைவர் கார்த்திக் சார் தானுங்கோ. ஓகே இதான் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப தூக்கி பாக்குற சீன். ஓகேவா. மூஞ்சியை தூக்கி பாக்குற சீன் பா. ஏன்னா ஹீரோயின் மாறிடுச்சுல. ஓகேவா. I love you. ஓகே எல்லாம் முடிஞ்சு ஃபர்ஸ்ட் நைட் எல்லாம் மேல தூக்கி. ஏய் இதெல்லாம் எல்லாரும் காமிக்க முடியாது. டைரக்டர் மட்டும் தான் இது. ஹலோ போடா போடா. ஓகே ரேஜ் டேவில் சோதப்பது எப்படிங்கிறது நல்லபடியா முடிஞ்சது. அடுத்த வருஷம் சொர்ணவேல் குழந்தையோட நாங்க கதையை கண்டினியூ பண்றோம். ஓகே. தேங்க்யூ